ஹாய் பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். ஐ ஹோப் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே சூப்பரா நீங்க நல்ல ஃபோக்கஸோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒன் ஷாட்ல கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் பார்க்க போறோம் பசங்களா. இதாவது இது வரைக்கும் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் தட் ஹியூமன் பிசியாலஜி யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட் அப்படின்னு. ஸோ இந்த ஹியூமன் பிசியாலஜி யூனிட்ல எட் அகேன் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் ஹியூமன் பிசியாலஜி யூனிட்ல கடைசி சாப்டர் இந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் தான். ஓகே, அண்ட் இந்த சாப்டர் மட்டும் இல்லை, கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா சாப்டர்ஸும் சரி, எல்லா டீச்சர்ஸும் நாங்கள் ஒரு டிரைவ்ல வந்து இதுக்கான நோட்ஸ், இந்த செஷனோட பிடிஎஃப் எல்லாமே வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் பசங்களா. ஸோ அதுக்கான ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லா நோட்ஸ் அண்ட் எல்லா பிடிஎஃப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நம்ம கம்யூனிட்டி மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த சாப்டர் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இட் இஸ் நத்திங் பட் நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம். ஓகே, நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியில் வந்து வி சா ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், வி சா த நர்வஸ் சிஸ்டம், எல்லாத்தையுமே வந்து இப்போ நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து நம்மளோட மிச்ச எல்லா சிஸ்டம்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? இப்போ நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் கூட ரீச் பண்ண முடியாத ஒரு சில இடத்துல, ஓகே, அந்த மாதிரியான ஒரு சில மெசேஜஸை கன்வே பண்ணுறதுக்கு தான் we have this endocrine system. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலி இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா endocrine means duct இல்லாத. ஓகே, ஸோ டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ் தான் ஆர் த endocrine glands. ஓகே, whereas exocrine அப்படின்னு நான் சொன்னேன்னா, exocrine அப்படின்னு சொன்னேன்னா இட் மீன்ஸ் டக்ட் இருக்கிற ஒரு கிளாண்டை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ endocrine glands அப்படின்னா டக்ட் இல்லாமல் இந்த ஒரு மெசஞ்சர்ஸை நான் வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அனுப்பி எல்லா ஆர்கனும் சேர்ந்து நல்லா வேலை செய்தா அப்படின்னு எல்லாத்தையும் நான் வந்து கோஆர்டினேட் பண்ணி இன்டிகிரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் மை எண்டோக்ரைன் சிஸ்டம். ஓகே பசங்களா, அவ்வளோதான். ஸோ ஹார்மோனோடைய சயின்டிஃபிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த ஃபேக்ட் தட் இட் இஸ் அ நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல். அதாவது எந்த ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூவும் இந்த ஒரு மாலிக்யூலுக்கு கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் அ நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல் விச் வில் ஆக்ட் அஸ் அன் இன்ட்ராசெல்யூலர் மெசஞ்சர். ஓகே, இன்ட்ராசெல்யூலர் அப்படின்னு சொன்னால் செல்லுக்கு உள்ளே போய் என்னுடைய மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இன்ட்ராசெல்யூலர் மெசஞ்சராக இருக்கக்கூடிய இந்த ஒரு கெமிக்கல் ரொம்ப ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கலாக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் மை ஹார்மோன். அவ்வளோதான் பசங்களா. ஓகே, திஸ் இஸ் லைக் நமக்கு வந்து ஸ்கூல்லேருந்து மெயில் வந்துச்சு அப்படின்னா அந்த மெயிலை கேட்டுட்டு ஓகே இதுதான் வந்து பண்ணணுமா நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு மாஸ்டர் சிஸ்டம் தான் நம்மளுடைய எண்டோக்ரைன் கிளாண்ட். அங்கேருந்து நமக்கு மெசேஜஸ் வரும்போது அந்த மெசேஜை நம்ம கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம். தட் இஸ் அவர் ஹார்மோன்ஸ். அவ்வளோதான். ஓகே பசங்களா, ஸோ ஹார்மோன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் இஸ் தே ஆர் போர்ட் டைரக்ட்லி இன் டு த பிளட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி எண்டோக்ரீன் அப்படின்னா டக்ட் இல்லாத ஒரு கிளாண்ட். ஸோ அப்போ டைரக்ட்லி தே ஆர் poured into the blood. அவ்வளோதான். ஓகே, அண்ட் தே டு நாட் கண்டெயின் எனி ஆன்டிஜென்ஸ். எந்த விதமான நம்ம சிஸ்டம் வந்து இது நம்மளோடதா இல்லையா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு மை ஹார்மோன்ஸ் டு நாட் ஹேவ் எனி ஆன்டிஜென்ஸ். ஓகே, ஸோ தேட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஹார்மோனில் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னால் தாராளமாக அது வேற ஒருத்தர்கிட்டேருந்து எடுத்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ சிந்தட்டிக்காவோ இதுவாவோ என்னால் தாராளமாக கொடுக்க முடியும் பிகாஸ் தெர் இஸ் நோ ஆன்டிஜென். ஸோ இது வந்து எனக்குள்ளே வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு தேவையே இல்லை. ஓகேயா, ஸோ இந்த ஒரு ஹார்மோனுக்கு எந்த விதமான ஆன்டிஜென்ஸும் கிடையாது அண்ட் தே ஆர் ஜென்ரலி வெரி ஷார்ட் லிவ். ஓகே, போய் இந்தாப்பா மெசேஜ் அவ்வளோதான். ஸோ மெசேஜ் கொடுத்தாச்சுன்னா என் வேலை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பாடியில் இருக்கிறது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுறது இந்த ஹார்மோன்ஸ். ஓகே, அண்ட் நவ் மெயின்டைனிங் ஹோமியோஸ்டாசிஸ். ஓகே, முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக நான் வந்து ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸில் கூட இதை சொல்லுவேன். ஏன்னா நம்ம பாடியில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அயர்ன்ஸ் இருக்கணும், ஒரு சில சால்ட்ஸ் இருக்கணும், நம்ம டெம்பரேச்சராக இருக்கலாம், ஓவரால் ஒரு பேலன்ஸ். ஓகே, நம்மளோட ஸ்டேட் ஆஃப் த பாடி வந்து மாறக்கூடாது. தட் இன்க்ளூட்ஸ் பிளட் சுகர் லெவல்ஸ், பிளட் கால்சியம் லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஒரு பேலன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் தான். ஓகே, அண்ட் ரிக்வயர்ட் இன் வெரி லோ கான்சன்ட்ரேஷன்ஸ்
ரைட்? நமக்கு எப்படி பிளட் வந்து 5 லிட்டர் ஓடுதோ அந்த மாதிரி 5 லிட்டர் ஹார்மோன் நமக்கு தேவையில்லை. போய் பேன்க்ரியாஸை வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு ஆர் தைராய்டை போய் தைராக்சின் செக்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நமக்கு வந்து வேற எந்த விதமான 5 லிட்டர் ஹார்மோன்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ வெரி லோ கான்சென்ட்ரேஷன்ல தேவைப்படுற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஹார்மோன். மோஸ்ட்லி இட் வில் ஆக்ட் வெரி குவிக்லி, பட் சம்டைம்ஸ் வந்து இப்போ இன்சுலின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம், ஒரு ப்ரோ ஹார்மோன் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபார்ம் ஃபர்ஸ்ட் செக்ரேட் பண்ணிட்டு தேவைங்கிறப்போ நான் இன்சுலினா மாறிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஹார்மோன்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ சம் ஆக்ட் வெரி குவிக்லி, சம் ஹாவ் டு கோ த்ரூ அ ப்ராசஸ் பிஃபோர் ஆக்டிங் இன் டு த டார்கெட் ஆர்கன். ஓகே, அண்ட் அதே மாதிரி இது வெரி வெரி ஸ்பெசிஃபிக். ஓகே, இப்போ வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து போய் ஒரு வேலையை பண்ணுது அப்படின்னா அதோட ரிசெப்டர்ஸ் வந்து தைராய்டு வந்தாலும் நான் வேலை செய்வேன், இன்சுலின் வந்தாலும் நான் வேலை செய்வேன், அட்ரினலின் வந்தாலும் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து வீணா போயிடும். ஸோ அதனால ஒவ்வொரு டார்கெட் ஆர்கனுடைய ரிசெப்டரும் சரி, ஒவ்வொரு ஆர்கனுக்கான ஒரு ஹார்மோனும் சரி, இட் வில் ஒன்லி பைண்ட் டு ஸ்பெசிஃபிக் ரிசெப்டர்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆர்கன்ஸுக்கு, ஸ்பெசிஃபிக் ரிசெப்டர்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் ஹார்மோன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே பசங்களா, ஸோ ஓவராலாக when I talk about the function, first thing of course நம்ம growth and development, ஸோ நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம growth and developmentக்கு வந்து இந்த ஒரு ஹார்மோன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம என்னதான் எல்லாமே நம்ம பாடிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம கை என்ன பண்ணுதுன்னு காலுக்கு தெரியாது, கால் என்ன பண்ணுதுன்னு மூஞ்சிக்கு தெரியாது. ஸோ அதனால ஒவ்வொரு ஆர்கனையும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியையும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி, சரி ஓகே பிளட் கால்சியம் லோவா இருக்கா, நீங்க இந்த வேலையை பாருங்க, நீங்க இந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி அதை பூராத்தையும் இன்டிகிரேட் பண்றது வந்து நம்மளுடைய இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்ல இருக்கிற ஹார்மோன்ஸ் தான். ஓகே, நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் ஹோமியோஸ்டேசிஸை மெயின்டைன் பண்ணுது. அண்ட் தென் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஹார்மோன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வில் நாட் பி பாசிபிள். ஓகே, அண்ட் ஈவன் சைல்ட் பர்த் இனிஷியேட் பண்ணணும்னா கூட யூ நீட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஓகே, அண்ட் தென் ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட், ஃபுட் மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் தான். ஓகே, தீஸ் ஆர் ஜஸ்ட் ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் லிஸ்டட் ஃபார் யோர் ஹார்மோன்ஸ். ஓகே பசங்களா, இப்போ நம்ம என்சிஆர்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹார்மோனை பற்றியும் ஒவ்வொரு கிளாண்டை பற்றியும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஒரு பேராகிராஃப் வந்து வில் பி கிவன். பட் நான் வந்து உங்களுக்காக வேண்டி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு டேபிள் ஃபார்மில் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே பசங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை என்சிஆர்டி படித்தாலோ இல்லை ஒரு தடவை என்னுடைய கிளாஸை கேட்டாலோ இதுக்கப்புறமா உங்களுக்கு என்சிஆர்டியை படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான பாயிண்டர்ஸ், டேபிள்ஸ் எல்லாமே தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். அதாவது ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய ஹைப்போதாலமஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ஹைப்போதாலமஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்வால்வ்ட் இன் கமாண்டிங். யாரை கமாண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் பிட்யூட்டரியை இட் இஸ் கோயிங் டு கமாண்ட். ஓகே, போஸ்டீரியர்னு இல்லை, போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் மொத்தமாக பிட்யூட்டரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது வந்து நம்மளுடைய இந்த ஹைப்போதாலமஸ். ஓகே, ஸோ ஹைப்போதாலமஸ் சொன்னாதான் ஏன் பிட்யூட்டரி மேற்கொண்டு வேற எந்த வெளியுமே பார்க்கும். ஓகே, ஸோ பிட்யூட்டரி வந்து இஸ் அ மாஸ்டர் கிளாண்ட், அதுதான் வந்து எல்லா டார்கெட் ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த பிட்யூட்டரி என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது வந்து நம்மளுடைய ஹைப்போதாலமஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுறதுக்கானும் சரி இன்ஹிபிட் பண்ணுறதுக்குனாலும் சரி நம்மளுடைய ஹைப்போதாலமஸோடைய கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி 2 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் இந்த ஹைப்போதாலமஸ் ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஒன் இஸ் த ரிலீசிங் ஹார்மோன், அதாவது பிட்யூட்டரி அவனை போய் இது ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ ரிலீசிங் கமாண்ட், ரிலீசிங் ஹார்மோன். ஓகே, இன்னொன்று வந்து இன்ஹிபிட்டிங், அவன் பண்ணதெல்லாம் போகிறோம் அவனை பேசாமல் மூடிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி when my pituitary will send a when my hypothalamus will send a message, that time my pituitary will be doing a opposite job இல்லையா. ஸோ இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லும் பொழுது it will ask to சரிப்பா you shut up and sit அப்படின்னு சொன்னால் that is my inhibiting hormone. ஓகே, ஸோ இன்ஹிபிட்டிங் ஹார்மோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் will come. I'll give you an example. பட் ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரியை சரி அவனை போய் ஆஃப் பண்ண சொல்லு அப்படின்னா that is my inhibiting hormone. Okay, so releasing hormone and inhibiting hormone இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து is going to control my actions of the pituitary gland. Okay, so இப்போ என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய pituitary as such,
ஓகே ஒரு ஹார்மோன் சொன்னா ஒரு ஹார்மோன் ஒரு மெசேஜ் கொடுத்தா என்னுடைய டார்கெட் ஆர்கன் அதுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த பிட்யூட்டரி வந்து தைராய்டில் போய் தைராக்சின் ரிலீஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ஒரு தைரோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ தென் வாட் ஹேப்பன்ஸ், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் போய் தைராக்சினை ரிலீஸ் பண்ண வைக்குது. ஓகே பசங்களா, அதே மாதிரி அட்ரினோகார்டிகோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன். So in the adrenocorticotropin releasing hormone will now release the adrenocorticotropic hormone, and in the hormone poi adrenal it will wake up and say சரிப்பா adrenaline வா ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் போய் என் ஃபாலிக்கல்ஸில் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு FSH ரிலீசிங் ஹார்மோன் வேணும். ஓகே, அதே மாதிரி LH அது லுட்டினைசிங் ஹார்மோன், அது வந்து நான் பிட்யூட்டரி சொல்லி தரும்போது கண்டிப்பாக சொல்லித்தரேன் வாட் ஈச் ஆஃப் தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர். பட் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அந்த ஒரு LH ரிலீசிங் ஹார்மோன் வந்தால் தான் என்னுடைய LH வில் பி ரிலீஸ்ட் அண்ட் அதிலிருந்து மை ovarian testis will get the relevant message. ஓகே பசங்களா, இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் வந்தால் தான் என்னுடைய க்ரோத் ஹார்மோன் ஆர் சொமேட்டோட்ராபின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, க்ரோத் ஹார்மோனுக்கான இன்னொரு பேர் வந்து சொமேட்டோட்ராபின் ஹார்மோன். ஸோ இது வந்து மோஸ்ட் இஷ்யூஸ். ஓகே, பிகாஸ் க்ரோத்துன்னு பார்த்தா ஒரு 5 வயசு பையனுக்கும் ஒரு 25 வயசு பையனுக்கும் கண்டிப்பாக வந்து ரிப்கேஜ்லேருந்து கால் கையிலேருந்து ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து would have grown இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ் ஆர் ரிசெப்டிவ் டு இந்த க்ரோத் hormone. Okay, now an example of your inhibiting hormone is my somatostatin. Okay, இப்போ ஏன் மேம் இதுக்கு எந்த டார்கெட் ஆர்கனுமே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பிட்யூட்டரி சொல்கிறதுனால தான் அந்த ஆர்கன் போய் வேலை செய்யுது. அப்போ பிட்யூட்டரி நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா பிட்யூட்டரி எந்த மெசேஜும் அனுப்பாது. அப்போ பிட்யூட்டரி மெசேஜ் அனுப்பலைன்னா என்னுடைய ஹார்மோன் ஒன்றுமே வேலை செய்யாது. அதாவது இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி தான், ஸ்லீப்பர் செல்ஸுக்கு கமாண்ட் வந்தால் மட்டும்தான் வந்து ஆக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி பிட்யூட்டரி சொன்னால் மட்டும்தான் ஒவ்வொரு டார்கெட் ஆர்கனுமே வந்து will get up and work. Okay, so அப்போ when I say சரி inhibiting ஹார்மோனை நான் அனுப்பிச்சிட்டேன் something like somatostatin. Okay, it's a growth hormone inhibiting hormone. Okay, inhibiting factor. So இந்த growth ஹார்மோனை inhibit பண்ணு அப்படின்னு சொல்லி நான் பிட்யூட்டரிட்ட சொல்லிட்டேன்னா இப்போ பிட்யூட்டரி எந்த டார்கெட் ஆர்கனுக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காது. அப்போ கொடுக்கலன்றப்போ ஆட்டோமேட்டிக்லி my growth is inhibited. Okay, so somatostatin is an inhibiting hormone by the hypothalamus. Okay, இப்போ அதை தவிர we also have a prolactin releasing hormone. Okay, so prolactin release பண்ணு அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிட்யூட்டரி வந்து prolactin வந்து it will release, which will go to the mammary glands and make it function accordingly. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய ஹைப்போதாலமஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஹைப்போதாலமஸ் வந்து இட் பிளேஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி மெயின் கமாண்டே ஹைப்போதாலமஸ் தான். இப்போ ஹைப்போதாலமஸ் சொன்னால் தான் பிட்யூட்டரியே சொன்னபடி கேட்கும். அப்போ பிட்யூட்டரி கேட்டால் தான் நம்மளுடைய மிச்ச டார்கெட் ஆர்கன்ஸுக்கும் கரெக்டான மெசேஜஸ் போய் சேரும். ஓகே, ஸோ த மெயின் கண்ட்ரோலிங் கிளாண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டமில் த மெயின் கண்ட்ரோலிங் ஆர்கன் இஸ் அவர் hypothalamus, and this hypothalamus is part of the diencephalon in the brain. So invariably நம்ம brainல இருந்து part of the nervous system தான், but it is secreting hormones இருக்கிறதால we studying it separately as the endocrine system. Okay பசங்களா, I hope it was clear. So hypothalamusக்கு அப்புறம் வந்து we have the anterior pituitary gland. Okay, anterior posteriorக்கு பதிலா I will first tell you about the pituitary gland. ஓகே, இப்போ இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மெயின் போர்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, which is adeno hypophysis. Okay, and we have the neuro hypophysis. ஓகே, ஸோ இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படிங்கிறதுக்குள்ள we have 2 parts. ஓகே, ஒரு anterior pituitary,
and ஒரு intermediate pituitary. ரெண்டு regions வந்து is present in the adenohypophysis. Okay, we call it pars distalis and pars intermedia அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு anterior region and ஒரு middle region, intermediate region ரெண்டும் சேர்ந்து தான் it forms the adenohypophysis. Okay, இப்போ adenohypophysis அடுத்து we have another portion which is the neurohypophysis. Okay, so the neurohypophysis வந்து what we call as the posterior pituitary அப்படின்னு சொல்ற pars nervosa அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த posterior pituitary வந்து is part of the neurohypophysis. ஸோ மொத்தம் anterior pituitary, posterior pituitary, and in between we have the pars intermediate or the intermediate pituitary எல்லாம் சேர்ந்து தான் forms the total pituitary gland. Okay, now anterior pituitary-ல மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா we have a few hormones. இப்போ அது வந்து காமனாக ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் சின்னதாக வந்து ஒரு acronym சொல்லித்தரேன் which is flat, okay, which is flat PG. ஓகே, ஸோ ஃப்ளாட்னா நம்ம ஃப்ளாட் சிஸ்டம் வீட்டில் இருக்கோம். ஓகே, இப்போ அதே மாதிரி பிஜியில் இருக்கோம், பேயிங் கெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளாட் பிஜி. ஓகே, ஸோ I'll probably put it here for you. Yeah, so it is called flat PG. Okay, என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F for FSH, okay, follicle stimulating hormone. L for LH, அதாவது luteinizing hormone. A for ACTH, adrenocorticotropic hormone. Okay, அப்புறம் T for TSH, thyroid stimulating hormone. அப்புறம் P for prolactin, G for growth hormone. ஸோ இது எல்லாமே is produced by the anterior pituitary. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா growth hormone அப்படின்னு சொன்னால் it is my normal growth of the body. ஓகே, நார்மலாக என்னோட பாடி க்ரோ ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஐ நீட் திஸ் க்ரோத் ஹார்மோன். ஓகே, ஸோ தட் இஸ் மை ஜி விச் இஸ் க்ரோத் ஹார்மோன். தென் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தசிஸ் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் த தைராய்டு ஹார்மோன்ஸ் ஃப்ரம் த தைராய்டு கிளாண்ட். ஓகே, ஸோ தைராய்டு கிளாண்ட் படிக்கும் போது நான் அதோடைய ஹார்மோன்ஸ் பற்றி சொல்கிறேன். பட் அந்த தைராய்டு கிளாண்ட் வேலை செய்யணும் அப்படின்னா ஐ நீட் டு ப்ரொடியூஸ் த டிஎஸ்ஹெச் ஃப்ரம் பிட்யூட்டரி. ஓகே, தட் இஸ் த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, அதுக்கப்புறம் என்னுடைய ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ்லையா இருக்கட்டும், இல்லை மேல்ஸில் வந்து என்னுடைய ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெர்மாட்டோகோனிக் செல்ஸாக இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி என்னோட ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அல்லது ஊஜெனசிஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எனக்கு இந்த FSH, அதாவது இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ FSH will act on the ovarian follicles in the female and promote spermatogenesis in the males. Okay, so இது ரெண்டுமே வந்து ரெண்டு செக்ஸஸ்லையுமே வந்து this hormone is very very important. Okay, which is FSH. Okay, so F, T and G மூணு முடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் த LH, அதாவது லியூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் stimulate ovulation, formation of corpus luteum, progesterone in females எல்லாத்தையுமே ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வந்து என்னுடைய LH. ஓகே, ஸோ இப்போ நான் செப்பரேட்டாக when I teach you the gonads நான் அப்போ சொல்கிறேன் என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு. பட் ஓவராலாக என்னோட ஓவரிஸ் வந்து will have to maintain its hormonal balance அப்படின்னு சொன்னால் இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் reproductive system சாப்டர்லையும் you would have studied that இந்த LH surge ஒன்று ஃபீமேல்ஸில் இருந்தால் மட்டும்தான் my ovulation will happen. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரிப்ரொடக்டிவ் எபிலிட்டிக்கு என்னுடைய இந்த LH வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன், ஒரு ஹார்மோன். ஓகே, இப்போ அதை தவிர வந்து மேல்ஸில் வந்து செக்ரீஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ், டெஸ்டோஸ்டெரான் ஒழுங்காக செக்ரீட் ஆகணும் அப்படின்னா என்னுடைய இந்த LH இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் வி ஹாவ் ACTH. ACTH வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த adrenocorticotropic hormone. Okay, it will reach the adrenal glands, adrenal cortexல போய் corticoids synthesize பண்ணு. Can be glucocorticoids, can be mineralocorticoids. அது adrenal glandல நான் சொல்லித்தரேன். பட் இந்த adrenal cortex has to ப்ரொடியூஸ் ஹார்மோன் அப்படின்னா இந்த ACTH ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் ப்ரொலாக்டின் உங்களுக்கே தெரியும், இட் வில் ஆக்ட் ஆன் த மேமரி கிளாண்ட்ஸ் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் த மில்க் அண்ட் ஆல்சோ அதர் மதர்லி இன்ஸ்டிங்ஸ்க்காக வந்து திஸ் ப்ரொலாக்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இஸ் பார்ட் ஆஃப் தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி gland. ஓகே, அது மட்டும் இல்லாம ஐ ஹாவ் another region, நான் சொன்னேன் இல்லையா அந்த இன்டர்மீடியட் பிட்யூட்டரி ரீஜன், அங்க வந்து ஸோ பார்ஸ் intermedia, okay, or the intermediate region I have the MS
அதாவது melanocyte stimulating hormone. Okay, or the melanin stimulating hormone. So இது வந்து பாத்தீங்கன்னா will reach the different cells. எங்கெல்லாம் நம்மளோட கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கோ, பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான செல்ஸ் இருக்கோ, அங்கே எல்லாமே it will go and ask it to produce melanin. So MSH இருந்தாதான் என்னுடைய melanin will be formed. Okay, so MSH or the melanocyte stimulating hormone will act on the melanocytes. அதாவது melanin produce பண்ற melanocytes it will go and act and it will bring about the pigmentation in the body. Okay, so I think it's a little not visible on the board for you, but yes, உங்களுக்கு PDF வரும்போது you can refer it. Okay, so let me try and put this a little on top. Okay, yeah, I hope now it is better. So MSH will produce the melanin. Okay, now inge irundhu vandu pathinga appadina the next region that we will talk about is the posterior pituitary. Now posterior pituitary is also called the neurohypophysis appdin sonna. Correct. So neurohypophysis அப்படினு ஒரு ரீசன் எதுக்கு அப்படினு பார்த்தோம்னா it is under the direct control, okay, of the hypothalamus. So directa it is under the control of my hypothalamus. So பாத்தீங்கன்னா if I'll show you in that image பாருங்க. ஸோ இங்கே வந்து என்னுடைய போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கான ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிற இந்த ஹைப்போதாலமிக் ரீஜன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் வில் ரிலீஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் இன்டு த blood flow. Okay, so ஒரு போர்ட்டல் சிஸ்டம் இஸ் பிரசன்ட். போர்ட்டல் சிஸ்டம்னா ஒரு நெட்வொர்க். ஓகே, ஸோ ஒரு ஆர்கனையும் இன்னொரு ஆர்கனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க். இந்த ஒரு நெட்வொர்க்கில் வந்து என்னுடைய பிட்யூட்டரி என்னுடைய ஹைப்போதாலமஸ் வந்து இன்ஃபர்மேஷனை சொன்னோன்னே அதுதான் போய் இட் வில் கெட் கம்யூனிகேட்டட் டு த anterior pituitary. But posterior pituitary பார்த்தீங்கன்னா the same hypothalamic neuron directa is communicating அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த posterior pituitary தன்னால எந்த ஒரு ஹார்மோனும் சிந்தசைஸ் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ ஆன்டீரியர் பிட்யூட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை பிட்யூட்டரி வில் மேக் அண்ட் ப்ரொடியூஸ் அண்ட் இட் வில் செக்ரீட். ஓகே, that will reach the thyroid. But in the case of posterior pituitary அதுவா எந்த ஒரு ஹார்மோனுமே ஸ்டிமுலேட் பண்ணலை. it does not produce or release any hormone. ஆல்ரெடி ஹைப்போதாலமஸ் செஞ்சு வச்சு இட் வில் ஸ்டோர் இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் இன் மை போஸ்டீரியர் பிட்யூட்டரி அண்ட் அது ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் அதனுடைய வேலை. Okay, so it will only store and release. It does not synthesize or it does not produce any kind of hormones. Okay, so that is the fundamental thing you have to remember. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் ஆர் தேர் which is vasopressin and oxytocin. Okay, so vasopressin வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னியில் இருக்கிற வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வந்து மொத்தமாக ரிலீஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரீஅப்சார்ப்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு ஹார்மோன். ஓகே, இஸ் வாசோப்ரெசின். இப்போது என்னோட யூரின்ல சால்ட்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐ கால் இட் டயூரிசிஸ். ஓகே, ஸோ மொத்தமாக அது போகாமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆன்டி டயூரிசிஸ், அதாவது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் இருந்தால் மை டயூரிசிஸ் டஸ் நாட் ஹேப்பன். ஸோ இந்த ஆன்டி டயூரிசிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு we have the ADH or the anti diuretic hormone. Okay, so இந்த vasopressin or the ADH அப்படின்னு சொல்ற இந்த ஹார்மோன் வந்து will stimulate reabsorption in the kidney. Okay, முக்கியமா வந்து DCT அதாவது டிஸ்டில் கான்வல்யூட்டட் டிபியூல். ஓகே, அண்ட் நம்மளோட ஆக்சிடாசின் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிடாசின் வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்டரின் மசில்ஸ், சைல்ட் பர்த்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஹார்மோன் இந்த ஆக்சிடாசின். ஓகே, ஸோ when the fetal ejection happens, ஓகே, அந்த காம்ப்ளெக்ஸ் வரும்பொழுது ஒரு ரிஃப்ளெக்ஸ் வரும்பொழுது more and more oxytocin will be involved so that அந்த ரிஃப்ளெக்ஸ் மூலியமா ejection can happen properly. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் மில்க் ஃப்ரம் த mammary glands இஜெக்ட் ஆகணும் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிடாசின் இருந்தால் தான் it will stimulate, because only when the child birth happens it will contribute to the release in milk. Yeah, so in the oxytocin வந்து it is helping both in the child ejection reflex as well as for the production of milk in the mammary gland. அதாவது ப்ரொடக்ஷனுக்கு வந்து I have prolactin. ஓகே, இது வந்து ரிலீஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு அப்படின்றப்போ ஓகே now it's time to release அப்படின்னு சொல்றது வந்து is my oxytocin. Okay, so with this
we have done the major gland, which is our pituitary gland. Okay pasangala, so anterior pituitary, posterior pituitary, in between we have ஒரு intermediate region. அது வந்து ரொம்ப ரொம்ப minorly developed humanல. Okay, so இந்த ஒரே ஒரு MSH மட்டும் தான் வந்து is produced in the intermediate segment of the pituitary. Okay, so in the adenohypophysis, neurohypophysis ரெண்டும் சேர்ந்து தான் is controlling all the other hormones in the body. Okay pasangala, so now going on to நம்ம பாடியில என்னென்னலாம் ஹார்மோன்ஸ் இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, first thing we will talk about is the adrenaline gland. Okay, so adrenaline gland la vandu pathinga appadina, we have two major regions in the adrenaline gland. Okay, so inga I have just tabular form ku ungalku revise pandradhukavadi I only mentioned this, but if you see adrenal gland la we have a cortex and we have a medulla. Okay, so in the adrenaline வந்து is part of the medulla. Okay, so இந்த ஒரு medullary regionல what happens is என்னுடைய adrenaline, okay, அதுக்கு இன்னொரு பேர் வந்து epinephrine, okay, and இன்னொரு ஹார்மோன் இருக்கு which is noradrenaline, அதுக்கு இன்னொரு பேர் norepinephrine. So இந்த adrenaline and noradrenaline ரெண்டும் சேர்ந்து தான் it contributes to the fight and flight மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ளைட் அண்ட் ஃபைட் அப்படின்னா நம்மளோட அதாவது முடியெல்லாம் வந்து எழுந்து நிற்கிறது, பைலோ இரெக்ஷன் நடக்கிறது, நம்மளோட பிளட் வெசல்ஸில் வந்து பயங்கரமாக பிளட் ஃப்ளோ வருது, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பியூப்பிள் இஸ் கெட்டிங் டைலேட்டட், இது எல்லாமே வந்து இஸ் அ ரெஸ்பான்ஸ் ஆஃப் அவர் adrenaline and noradrenaline, which is an adrenal medulla லேந்து வர ஒரு set of hormones. Okay, இதே cortex region ல வந்து பார்த்தோம் அப்படின்னா we have a specific type of hormones called the corticoids. Okay, so in the corticoids can be glucocorticoids like cortisol. Okay, so ஒரு stress hormone அப்படின்னு சொல்லுவோம் cortisol, and also mineralocorticoid அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ aldosterone மாதிரியான ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ ஓவரால் கார்டிகாய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட குளுக்கோஸ் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறது குளுக்கோகார்டிகாய்ட். ஓகே, அதே மாதிரி நம்ம மினரல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது மினரலோகார்டிகாய்ட். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீஸ் ஹார்மோன்ஸ். ஸோ adrenal gland பொறுத்த வரைக்கும் we have the adrenaline or the noradrenaline and the corticoids. Okay, so in the set of hormones எல்லாம் சேர்ந்து தான் regulating the fight and flight response, and also corticoids are doing the ionic balance and overall mineral balance in our body, glucose balance எல்லாமே கொண்டு வரது வந்து இந்த ஒரு set of hormones. Okay, so that is about my adrenal gland. இப்போ next வந்து thyroid gland. Okay, thyroid gland la vandu pathinga appadina, actually if you go in depth we have two hormones that are produced. Okay, one is the tetraiodothyroxine. Okay, so tetraiodothyrotropic தான் வந்து என்னுடைய thyroxine. Okay, இன்னொன்று இருக்கு triiodothyrotropic. So இந்த triiodothyroxine வந்து பார்த்தீங்கன்னா it is a அதாவது எத்தனை molecule of iodine இருக்குங்கிறது தான் கணக்கு. ஓகே, ஸோ டெட்ராயோடோன்னு சொல்லும்போது 4 மாலிக்யூல்ஸ் இருக்குது, ட்ரையோடோன்னு சொல்லும்போது 3 மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெட்ராயோடோ அண்ட் ட்ரையோடோ தைரோட்ராபின் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ரெகுலேட் அவர் மெட்டபாலிசம். மெயினாக அதுக்கு அது ஒன்று தான் வேலை. ஓகே, ஸோ நம்ம மெட்டபாலிசமில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, தைராய்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்மளோட கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே வந்து சரியாக கோஆர்டினேட் பண்ணி நம்ம பிஎம்ஆர் அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்ன, நான் வந்து நான் ஓடலை ஆடலை நான் எதுவுமே பண்ணல, நார்மலாக நான் ஒரு ரெஸ்ட் ஃபேஸில் இருக்கும் பொழுது என்னோட என்ன பேசிக் மெட்டபாலிசம் ஓடுது, பிகாஸ் நான் வேலையே வெளியே செய்யலைனாலுமே இன்சைடு வந்து மை organs have to function, energy has to be produced for that. So அது எல்லாமே நடக்கிறது வந்து எப்படி, what is the rate அப்படிங்கிறது தான் என்னுடைய BMR, அதாவது basal metabolic rate. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஆசிஃபிகேஷன் ஆஃப் போன்ஸ் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஆசிஃபிகேஷன் ஆஃப் போன்ஸ்ன்னு சொன்னால் கால்சியம். ஓகே, அதோட ஒரு முக்கிய பங்கும் வந்து இந்த தைராய்டுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இந்த அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் மை தைராக்சின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த டெட்ராயோடோ அதாவது தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வந்து இஸ் ப்ரிடாமினன்ட், பட் ட்ரையோடோ தைரோட்ராபினும் வந்து இட் இஸ் ரெலவென்ட்லி ப்ரெசென்ட் இன் அவர் பாடி. ஓகே, தட்ஸ் த தைராய்ட் கிளாண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த பேராதைராய்ட் கிளாண்ட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து தைராய்ட் கிளாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்க்கறதுக்கு இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ்.
okay? So isthmus அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேப்ல கனெக்ட் ஆகி we have two lobes of the thyroid gland. okay, இப்போ இந்த thyroid glandல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா we have 4 small organs, okay, which we call as the parathyroid gland. And what do they produce? They produce a thyrohormone, okay, parathyrohormone. So in the parathormone வந்து பாத்தீங்க அப்படின்னா it mainly will regulate the blood calcium levels, okay, and it will also contribute to the controlling metabolism, okay? So this is about the parathyroid gland. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் பொழுதுமே கூட ஓகே இந்த ஆர்கனுக்கு இந்த ஹார்மோன் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா சட்டுன்னு நீங்கள் வந்து இன்னொரு 6 மாதம் கழிச்சு கூட யூ வாண்ட் டு ரிவைஸ் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எடுத்தோமா பார்த்தோமா ஓகே ரிவைஸ் ஓகே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் க்ளோஸ் அண்ட் கோ. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் வந்து நான் உங்களுக்கு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டயக்ராமேட்டிக்லி இஃப் ஐ ஹேவ் டு ஷோ யூ திஸ் இஸ் தி adrenal gland. ஸோ adrenal cortex இங்கே இருக்குது அண்ட் நான் இங்கே உங்களுக்காக எழுதுறேன். ஓகே, ஸோ திஸ் ப்ரொடியூசஸ் glucocorticoids and mineralocorticoids. சரியா? and then adrenal medulla வந்து will produce adrenaline and noradrenaline. இதுக்கு இன்னொரு பேர் வந்து எப்பினெஃப்ரின் நார்எப்பினெஃப்ரின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கிட்னி மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ட் ஆர்கன் தான் நம்மளுடைய இந்த adrenal gland. ஓகே, and then parathyroid and thyroid gland வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி we have 2 lobe இருக்கிற excuse me, ஸோ 2 lobe இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அது. அதில் வந்து சின்னதாக we have 4 small node like structures which are my parathyroid gland. கிளியரா பசங்களா? ஸோ this is about adrenal, thyroid and parathyroid. Okay, now if we have to see the next set of glands என்ன அப்படின்னு பார்த்தோம்னா first we have the pineal gland. So pineal gland வந்து பார்த்தீங்கன்னா நம்ம head regionல. Okay, so if I have to show you an image, ஃபஸ்ட்டில் பாருங்க. ஸோ இங்கே வந்து ஐ ஷோட் யூ அ பைனியல் கிளாண்ட். ஓகே, நம்ம 4 பிரெயினுக்கு பின்னாடி ஒரு ரீஜன் வந்து ஒரு சின்ன பீசைஸ்ட் ஆர்கன் தான் இந்த பைனியல் கிளாண்ட். ஓகே, ஸோ வாட் திஸ் பைனியல் கிளாண்ட் இஸ் டூயிங் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் மெலட்டோனின். இப்போது காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா MSH. நான் சொன்னேன்னா வாட் இஸ் இட்? இட் இஸ் அ melanocyte stimulating hormone. Okay, இந்த melanocyte stimulating hormone is going to act on cells to produce melanin. Excuse me. So it is going to produce melanin. ஓகே, அண்ட் இங்கே நான் சொல்கிறது வந்து இட் இஸ் மெலட்டோனின். ஓகே, ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஹார்மோன்ஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெலனின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் கலர் on the skin. It's a pigment produce பண்ற ஒரு ஹார்மோன் தான் நம்மளோட மெலனின். அதாவது pigment is the melanin. So இந்த excuse me, இந்த pigment produce பண்ண வைக்கிறதுக்கு we have the melanocyte stimulating hormone. ஸோ இந்த மெலனினுக்கும் ஹார்மோன் மெலட்டோனினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, நம்ம ஹார்மோன் மெலட்டோனின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ரெகுலேட் த 24 hour cycles in the body. ஓகே, ஸோ இப்போது நார்மலாக நீங்கள் டைம் பார்க்கலனாலுமே உங்களுக்கு ரஃபாக வந்து மார்னிங் எழுந்திரிச்சா உடனே ஒரு 1 hourல பசிக்கும். அதே மாதிரி அதுலேருந்து ஒரு 4 hours கழிஞ்சு திருப்பி நேச்சுரலாக நமக்கு பசிக்கும். அதே மாதிரி நமக்கு தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நேச்சுரலாக தூக்கம் வரதா இருக்கட்டும், நம்மளை வந்து லைட் போட்டு ஒரு ரூமில் வச்சுருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம தூங்குற டைம் வரும்போது அப்படியே ஸ்லீப் வில் ஸ்டார்ட் occurring. ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியில் 24 hours-க்கு இந்த இது நடக்கணும். நாட் ஜஸ்ட் எக்ஸ்டர்னலி, இன்டர்னலி ஆல்சோ நம்மளோட ஹார்மோன் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், நம்மளோட பாடி ஃபங்க்ஷனிங்காக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து இந்த 24 hours சைக்கிளில் ரெகுலேட் பண்ணுறது வந்து இஸ் மை மெலட்டோனின். அதனால தான் நம்ம ரொம்ப தூக்கம் முழிச்சு இல்லை அர்த்தராத்திரியில சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த 24 hour சைக்கிள் வந்து இஸ் டிஸ்ரப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் மெலட்டோனின். ஸோ திருப்பி சொல்கிறேன் பசங்களா, இந்த மெலனின் MSH ஸ்டிமுலேட் பண்ணுற மெலனின் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மெலட்டோனின். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, தென் after pineal gland we have the thymus. Okay, so thymus வந்து will release thymosin. Okay, so இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட T lymphocytes மெச்சூர் ஆகிறதுக்கு
ஸோ அது செல் மீடியட் இம்யூனிட்டிக்கு ஓகே டி லிம்போசைட்ஸஸ் மெச்சூர் பண்ணுறதுக்கு ஆர் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதாவது ஹியூமோரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிற ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பி லிம்போசைட்ஸ்லேருந்து இந்த மாதிரியான எல்லாமே வந்து இஸ் கம்யூனிகேட்டட் பை த தைமோசின் அண்ட் ஹூ ப்ரொடியூசஸ் திஸ் த thymus. Okay, so thymus will produce thymosin. நம்மளோட immune responsibilities, நம்மளோட immune functionக்கு it is very very essential. Okay, and கடைசியா we have the pancreas. Now pancreas வந்து பாத்தீங்கன்னா two very very important hormones. Okay, ஒன்னு insulin, இன்னொன்னு glucagon. So insulin வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் வந்து regulates blood glucose level அப்படின்னு போட்டேன், but it's very very important for you to understand. Insulin வந்து பாத்தீங்கன்னா calling bell மாதிரி. ஓகே, ஸோ செல்லை திறந்து எடுத்துக்கோங்க இந்த சுகரை அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய இன்சுலின். ஓகே, ஸோ இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங், நம்ம பாடியில் நம்ம பிளட்டில் சுகர் எக்கச்சக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் automatically what will happen, insulin will go ring the calling bell. Okay, ting tong, okay எடுத்துக்கலாம் சுகரை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா my gates will open, சுகர் உள்ள வந்துடும், க்ளோஸ் ஆகிடும். அப்போ என்னுடைய பிளட் சுகர் லெவல் என்ன ஆகும், decrease ஆகும். Okay, so insulin will help in decreasing the sugar level. Okay, இதே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஓகே, ஸோ இப்போ கிளைகோஜனை கன்வெர்ட் பண்ணுற மெக்கானிசமாக இருக்கலாம், இல்லை குளுக்கோஸை சிந்தசைஸ் பண்ணுற மெக்கானிசமாக இருக்கலாம், இல்லை ரேண்டமாக எல்லார் வீட்டையும் தட்டி சீக்கிரமாக யாராவது குளுக்கோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட் ஓப்பன் பண்ணி வாங்குறது எல்லாமே நம்மளுடைய குளுக்கேகான். ஓகே, ஸோ அப்போ குளுக்கேகான் என்ன பண்ணுது, நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ நமக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் what happens is இந்த ஒரு calling bell process. ஓகே ஓகே எடுத்துக்கோங்க சுகரை அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஓகே, என்னோட இன்சுலின் லெவல் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த இன்சுலின் லெவலை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் வெளியிலிருந்து இன்சுலின் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆஃப் டயபெட்டிஸ் வெளியிலேருந்து நான் இன்சுலின் எடுத்துக்கும் போது ஓகே சீக்கிரமாக வந்து நம்ம காலிங் பெல்லை வெளியிலேருந்து எடுத்துக்கும் பொழுது எல்லா செல்ஸும் ஓப்பன் பண்ணி இட் வில் டேக் த குளுக்கோஸ். அப்போ வாட் வில் ஹேப்பன், என்னோட பிளட் சுகர் லெவல் வில் டிக்ரீஸ் ஆர் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஓகே பசங்களா, ஸோ இது வந்து இஸ் அபவுட் த குளுக்கேகான் அண்ட் த இன்சுலின். இப்போ குளுக்கேகான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செல்ஸ், okay, and insulin வந்து beta cells of the islets of Langerhans. okay, so pancreasல இருக்கிற islets of Langerhans இருந்து தான் வந்து is produced. so அதில் ரெண்டு விதமான cells இருக்கு, which is alpha and beta. so alpha cells வந்து will produce glucagon, beta cells will produce insulin. so இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளோட பாடியில் இருக்கிற இந்த சுகர் லெவலில் வந்து it is going to maintain. okay பசங்களா, so that is the pancreas. ஓகே, இப்போ pancreasல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ டியூவல் கிளாண்ட், அதாவது இட் இஸ் போத் எண்டோக்ரீன் ஆஸ் வெல் அஸ் எக்ஸோக்ரீன். ஸோ எக்ஸோக்ரீன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில டக்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த pancreatic ஜூஸஸ் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் pancreatic amylase இருக்கலாம், வாட் எவர் pancreatic ஜூஸஸை வந்து இஃப் இட் ஹாஸ் டு ரிலீஸ் அதுக்கு சில டக்ட்ஸ் தேவை. ஸோ இட் பிகம்ஸ் அன் எக்ஸோக்ரீன் gland. okay, அதே வந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த islets of Langerhansலேருந்து when the hormones are being produced that is poured directly into the blood. okay, so that becomes an endocrine gland. so இது ரெண்டுமே வந்து is present in the pancreas. okay பசங்களா, so this is about the pancreas. now after this we have two more important organs to talk about, which is our gonads. okay, so நம்ம gonadsல நான் சொன்ன மாதிரி ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து இந்த ஹார்மோனல் பேலன்ஸ். ஓகே, these days வந்து வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் யூஆர் ஹியரிங் ரைட், இப்போ PCOD சொல்கிறோம். ஸோ in males also sometimes if there is lesser of a sperm count, spermatogenesis is not happening, எல்லாத்துக்குமே it is because of an imbalance of hormones. okay, I mean, of course, a lot of other factors can play a role, but majorly we have hormones that play a very, very important role. Okay, so idhula vandu pathina male odia testisla we have the testosterone. okay, so FSH LH rendume vandu from the pituitary when it is going to target our follicles in the seminiferous tubules. what happens is anga vandu it is going to stimulate spermatogenesis. அது மட்டும் இல்லாமல் இந்த testosterone is an extremely important hormone for our development of
characteristics. Okay, so it can be sex organs or a major development. அது மட்டும் இல்லாம also the secondary characteristics. Okay, so இப்போ males அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாவே வந்து அந்த ஒரு யூஷுவல் மஸ்குலர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஹேர் க்ரோத் ஆன் த பாடியாக இருக்கலாம், பேஸ் வாய்ஸ், லோ பிச் வாய்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ மேல். ஸோ அதை பிரிங் பண்ணுறதுக்கு வந்து we definitely need the presence of testosterone. அதே நம்ம ஃபீமேல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ovaries வந்து will produce estrogen. Okay, so நம்ம follicle stimulating hormone வந்து when it triggers the follicles in the ovary to produce இந்த ஒரு estrogen, that is when என்னோட பாடியில் வந்து female secondary sexual characters இருக்கலாம், female sex organ development இருக்கலாம், எல்லாமே வந்து is brought about by the estrogen. Clear-ஆ? Now அது மட்டும் இல்லாமல் we also have the progesterone. Okay, progesterone. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் மை ஓவியுலேஷன் ஹேஸ் ஹேப்பன், என்னுடைய ஃபாலிக்கல் வந்து வில் ஸ்லோலி ரிடியூஸ் இன் சைஸ் அண்ட் பிகம் அ கார்பஸ் லூட்டியம். நான் தட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகே, ஸோ அது வந்து ஒரு எண்டோக்ரீன் ஹார்மோன்னு கிடையாது, பிகாஸ் ஒரு கிளாண்டுலேருந்து இது வரல. என்னோட கார்பஸ் லூட்டியம் தான் இஸ் ஆக்டிங் லைக் அ கிளாண்ட் and is going to produce this progesterone. So this is required for the maintenance of pregnancy. Okay, so for maintenance of pregnancy we need this progesterone. So estrogen and progesterone together will regulate the activities in the female body. Okay, in fact if you see in the estrogen and progesterone ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மந்த்லி menstrual சைக்கிளில் கூட this FSH, LH, progesterone, estrogen உடைய மூவ்மெண்ட் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். whereas in males வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு டீவியேஷன் வந்து தெரியாது in terms of your regular functioning வந்து doesn't matter, but definitely for all the sexual developments, for the feature developments வந்து you definitely need testosterone. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஆல் தி எண்டோக்ரீன் கிளாண்ட்ஸ், அதோடைய ஃபங்க்ஷன் அண்ட் அதோடைய என்னென்ன எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நான் ஒரு டேபுலேட்டட் ஃபார்மில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகே, நான் இந்த பர்டிகுலர் எண்டோக்ரீன் கிளாண்ட்ஸை தாண்டி we also have the heart, kidney or the gut. ஓகே, இது மூணுமே ப்ரொடியூஸ் சம் கைண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஓகே, இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் வந்து வில் ப்ரொடியூஸ் த ஏட்ரியல் நாட்ரியூட்டிக் ஃபேக்டர். ஓகே, ஸோ இந்த ANF ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மென்ட் ஃபார் டிக்ரீசிங் த பிளட் ப்ரெஷர். ஓகே, ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு என் ஹார்ட்டுக்கு தோணுதோ அப்போ வந்து இட் வில் ப்ரொடியூஸ் ANF போட்டோன்னே என்னோட சைஸ் ஆஃப் த ஆர்டரி will increase. So dilation of the blood vessels நடக்கும்போது என்ன ஆகும், இப்போது மோர் பிளட் கேன் பாஸ், அப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து நமக்கு அப்பா எவ்வளோ டிராஃபிக்டாக இது ஃபுல் ரோடு மூடி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது புதுசாக ஒரு லேன் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஜாலியாக இருக்கும்ல, டக்குன்னு நம்ம வந்து அந்த சைடாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பிளட் ஃப்ளோ ஆகிறதுக்கும் இட் வில் ஓப்பன் அப் அ லிட்டில் பிட். ஓகே, ஸோ ஒரு டைலேஷன் வந்து இஸ் காஸ். ஸோ அப்போ டைலேஷன் காஸ்னா ப்ரெஷர் கம்மியாயிடுச்சா, so it will reduce the pressure, reduce the blood pressure. Okay, so that is from the heart. இப்போ kidneys வந்து பார்த்தீங்கன்னா they produce something called erythropoietin. Okay, so erythropoiesis, generation of red blood cells, erythrocytes இல்லையா, அதை ப்ரொடியூஸ் பண்ணுற erythropoiesis அப்படிங்கிற ப்ராசஸுக்கு my erythropoietin அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், கிட்னிலேருந்து வர ஹார்மோன் வந்து இஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ தட் இஸ் த ஹார்ட் அண்ட் த கிட்னி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா the gut. கட்டில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் கேஸ்ட்ரின் வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ கேஸ்ட்ரிக் கிளாண்ட் என்ன ரிலீஸ் பண்ணும், மியூக்கஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஆல் த ஜூஸஸ், கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரிகர் யார், இந்த கேஸ்ட்ரின் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ என் ஸ்டமக்கில் தானே ஜூஸஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது மேஜராக, என் கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் எல்லாமே. ஸோ gastrin is produced in the stomach. Okay, so what does gastrin do? Gastric juices release பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவ்வளவுதான், as simple as that. Okay, then if you go into the intestine வந்து பாத்தீங்கன்னா we have 2 important hormones which is secretin and cholecystokinin. ஓகே, ஸோ செக்ரிட்டின் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு தேவையில்லாத கொஞ்சம் எக்ஸஸ் வாட்டர் இல்லை பைகார்பனேட் அயன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை எக்ஸோக்ரைன் மோடில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மை
secretin is helping. Okay, so pancreasலேருந்து இந்த bicarbonate ions, water எல்லாத்தையும் வெளியே செக்ரீட் பண்ணுறதுக்கு, நம்மளோட இன்டெஸ்டைனில் செக்ரீட் பண்ணுறதுக்கு we need secretin. அதே மாதிரி cholecystokinin வந்து pancreasல என்சைம்ஸை கொடுப்பா, நான் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் pancreasை தட்டி எழுப்பி அதுக்கிட்டேருந்து என்சைம் வாங்குறதுக்கு நம்மளோட cholecystokinin is very very important. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கால் பிளாடர் வந்து ஹேஸ் டு கிவ் பைல் ஜூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் யாரும் கூப்பிடாமலாம் எங்கேயும் வர மாட்டாங்க. நம்ம கூப்பிடலன்னா நம்ம போய் நிற்போமா? அதனால வந்து கூப்பிடணும் எல்லாரையும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ அதுக்குன்னு வந்து ஒரு நர்வ் சிஸ்டம் வந்து என் பிரெயினை ஃபங்க்ஷன் பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்கிறதுனால தான் we have hormone. ஸோ இப்போ வந்து இந்த பைகார்பனேட் அயன்ஸ் வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் சரிப்பா செக்ரெட்டின் போச்சு அப்படின்னா அதுக்கு அதை தட்டி டக்குன்னு வாங்கிட்டு வந்துடும். அதே மாதிரி எனக்கு ஜூஸஸ் வேணும், பேன்க்ரியாஸ்லேருந்து ஐ நீட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். அது மட்டும் இல்லாமல் பைல், என்னோட கால் பிளாடர் வந்து ஹேஸ் டு ப்ரொடியூஸ் பைல் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு cholecystokinin கூப்பிட்டோம் அப்படின்னா அது போய் கதை தட்டி நமக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். Okay, so that these two hormones are there in the intestine. நான் வந்து மொத்தம் 4 ஹார்மோன்ஸ் சொன்னேன். ஒன்று வந்து gastrin, secretin, cholecystokinin and last one வந்து is the gastric inhibiting peptide. So gastrin என்ன பண்ணுச்சு? It was stimulating the gastric glands, produce பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ என்னோட gastric inhibiting peptide வந்து என்ன பண்ணுவோம்னா இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். சரிப்பா போகிறோம், சாப்பிட்டு முடிச்சாச்சு, நீங்கள் வந்து இனிமேலும் கொட்டிட்டு இருக்க வேண்டாம் என்சைம் அப்படின்னு சொல்லி it will go and stop the process. Okay, so that is the 4 important hormones released by the gut. Okay, and liverல வந்து பார்த்தீங்க அப்படின்னா one important hormone called the angiotensinogen. ஓகே, இந்த ஆன்ஜியோடென்சினோஜென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் தேர் டு ஸ்டிமுலேட் த கார்டெக்ஸ் டு ப்ரொடியூஸ் ஆல்டோஸ்டிரான். அதாவது நம்ம ஆன்ஜியோடென்சினோஜென் வந்து இட் ஆல்சோ பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரெகுலேட்டிங் எக்ஸ்க்ரீஷன். ஓகே, அங்கேயும் வந்து we would have seen. ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த angiotensinogen வந்து will get converted to angiotensin and other further it will elicit a whole set of reactions and it will lead to the regulation of நம்மளோட excretory process and நம்மளோட blood pressureக்கு it is very very important. Okay, so அது மட்டும் இல்லாமல் adrenal cortexல போய் aldosterone, அதாவது நம்மளோட mineralocorticoidல ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, which is aldosterone. ஸோ இது வந்து it is meant for balancing நம்மளோட பாடியில் இருக்கிற ions. Okay, majorly அதுதான். So once this is done, நம்மளுடைய entire system can be balanced. Okay, so இந்த மாதிரி not just நம்மளோட endocrine glands அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கிற ஹார்ட், கிட்னி, கட் எல்லாமே அதுக்கு தேவையான மெசேஜிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து ரெடியாக வச்சிருக்கு. ஓகே பசங்களா, ஸோ நம்ம எண்டோக்ரீன் கிளான்ஸில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன் எங்கேருந்து வருதுங்கிறத நான் டேப்லெட் ஃபார்மில் உங்களுக்கு போட்டிருக்கேன். கண்டிப்பாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். பட் இந்த சாப்டரில் we have another very very important part. Okay, which is mechanism of hormone action. Okay, so இந்த mechanism of hormone action அப்படின்னு நான் சொல்லும்பொழுது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. ஓகே, இப்போ இந்த லெட்டர் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆள் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ, லெட்ஸே நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்துருந்தோம்னா அங்கே வந்து நமக்கு இந்த லெட்டரை கொடுப்பாங்க. கரெக்டா? அதே இது ஒரு ஒரு அவுட் சைட் பர்சன், நம்மளோட சேராத ஒரு பர்சன், somebody does not belong to us அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வாசல்லையே வந்து they will ring the bell and say இந்தாங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போதான் these days we have done Zomato, Swiggy எல்லாருமே டெலிவரி பாய்ஸ் will come to our place இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க வரும்பொழுது அப்போ என்ன ஆகும், நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து எவ்வளவோ இம்பார்ட்டன்ட் வேலை நமக்கு இருக்குது, நம்ம எந்திரிச்சு போய் கதவை திறப்போமா மாட்டோம். அப்போ நமக்கு வேற யாராவது ஒருத்தர் கதவுக்கு போய் நம்மளோட லெட்டரை எடுத்துட்டு நம்மக்கிட்ட நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ உள்ள வந்து நம்மக்கிட்ட லெட்டர் கொடுப்பாங்க. தட் இஸ் த சேம் ஆக்ஷன் தட் வி ஹேவ் ஹியர். ஓகே, ஸோ நவ் இஃப் யூ லுக் அட் சில ஹார்மோன்ஸ் லைக் ஓகே ஃபண்டமெண்டலி நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேனில் வந்து பார்த்தீங்கன்னா we have lipid bilayer இல்லையா. ஸோ இப்போ இந்த லிப்பிட் பைலேயரை கிராஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீராய்ட்ஸ், ஓகே, ஆர் அயோடோட்ராபின்ஸ், ஓகே, டெட்ரா அயோடோடைட்ராபின்ஸ் எல்லாமே சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த அயோடோதைராய்ட்ராபின்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் கிராஸ் திஸ் லிப்பிட் பைலேயர். அப்போ என்ன ஆகும், ஓகே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக அவங்க
hormones வந்து the male will directly come in, okay, and give it to us at the receptor. okay, so நாம எங்க இருக்கோம், எங்க சேஞ்ச் நடக்கணும், நம்மளோட நியூக்ளியஸ்ல. okay, so நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏன் கொடுத்தேன்னா for you to understand the modes of transportation of this hormones. okay, so if I have to tell you a little more clearly, ஒன்று என்னோட நியூக்ளியஸ்ல இருக்கிற ரிசெப்டர், ஓகே, the intracellular receptor. நான் எங்கே உட்காந்துருக்கேன், டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கேன். ஸோ இன்ட்ராசெல்யூலர் ரிசெப்டர்ஸ் ஆர் நியூக்ளியர் ரிசெப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் த செல். அப்போ என்ன ஆகும், நம்ம வீட்டை கேட்டை கிராஸ் பண்ணி வரக்கூடிய லெட்டர்ஸ், ஓகே, நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே டைரெக்டாக நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கு வந்து கொடுத்துட்டு போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், படிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சால் மட்டும் போதும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் அ நியூக்ளியர் ரிசெப்டர். ஓகே, இதே என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி வெளியால் ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா நம்ம மெசேஜ் இங்கேயே நின்றுடும். ஓகே, ஏன் இங்கே நிற்கும் அப்படின்னா இன் செல்லுலர் டேர்ம் செல் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு தி ஹாஸ் எ லிபிட் பைலேயர். ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ண முடியாத ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ், ஓகே, எல்லாமே இட் ஹாஸ் டு ஸ்டாண்ட் அவுட் சைட், இட் கேனாட் கம் இன்சைட். அப்போ when it cannot come inside, it needs somebody else. ஓகே, இப்போ நம்ம வந்து கடையிலேருந்து ஆர்டர் பண்ண ஸ்விக்கி வந்து will come to the doorstep. இப்போ டோர் ஸ்டெப்லேருந்து யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு வரணும்ல, அப்படியே மை திங்ஸ் கேனாட் கம் க்ராலிங். அப்போ வாட் வில் ஹேப்பன், ஐ நீட் அ செகண்டரி மெசஞ்சர். முதல் மெசஞ்சர் யார் ஐட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் மெசஞ்சர். இப்போ அவங்க கிட்டேருந்து ஒரு செகண்டரி மெசஞ்சர் எனக்கு தேவை. இந்த செகண்டரி மெசஞ்சர் மூலியமா, ஓகே, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ், நான் இருக்கிற இடத்துக்கு my letter will be brought or the hormone will be brought into the nucleus. அப்போ இது வெளியவே இருக்கிறதுனால this is a membrane bound receptor. ஓகே, ஸோ மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது கேட்லேயே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே, லிபிட் பைலேயரை அதனால கிராஸ் பண்ண முடியாது. இப்போ அதை எடுத்துகிட்டு வரதுக்கு நமக்கு ஒரு செகண்டரி மெசஞ்சர் லைக் சைக்ளிக் EMPயாக இருக்கலாம், கால்சியம் அயன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி செகண்டரி மெசஞ்சர்ஸ் வந்து அதை எடுத்துக்கிட்டு இட் வில் கம் டு மீ. ஓகே, வேர் ஐ வில் ப்ரொடியூஸ் த பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ். ஓகே பசங்களா, ஸோ ஹூ இஸ் த டிசிஷன் மேக்கர்? நான். ஓகே, ஸோ ஜெனட்டிக்கலி நியூக்ளியஸில் இருக்கிற என்னோட டிஎன்ஏல நான் வந்து ஒரு சில பயோகெமிக்கல் சேஞ்சஸ் பண்ணாதான் எனக்கு ஒரு ஃபிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் க்ரோ பண்ணுறதுக்கு முதல்ல நான் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ண வைக்கணும்னா முதல்ல மெசேஜ் என்கிட்ட வரணும். ஸோ மெசேஜ் என்கிட்ட வந்தோடனையும் நான் க்ரோத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தென் ஐ கெட் அ ஃபிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் விச் இஸ் ஐ ஆம் க்ரோயிங் அப்படின்னு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் செல்லுக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து ஒரு பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் பண்ணுற விஷயங்கள்னால வெளியே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிய ஆரம்பிக்கும் which is the physiological response. ஓகே, ஸோ இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா ஐதர் டைரெக்டாக நியூக்ளியர் ரிசெப்டர் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், என்னோட ஹார்மோன் வந்து அப்படியே லிபிட் பைலேயரை கிராஸ் பண்ணி இட் வில் கம் டைரெக்ட்லி இன்டு மை செல், இட் வில் கம் டு மை டிஎன்ஏ, இட் வில் கிவ் த லெட்டர், ஐ வில் மேக் த பயோகெமிக்கல் சேஞ்சஸ், எனக்கு ரெஸ்பான்ஸ் வெளியே தெரியும். ஓகே, this is when it is a nuclear receptor. அதே membrane bound receptor அப்படின்னு சொன்னா ரிசெப்டர் வாசல்லையே இருக்கு, என்னுடைய ஹார்மோன் இந்த பைலேயரை தாண்ட முடியாது. அப்ப தாண்ட முடியாது அப்படின்னு சொன்னா it will give it through a secondary messenger like cyclic AMP, calcium ions மாதிரியான ஒரு சில secondary messengers வந்து அந்த ஹார்மோன்லேருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷனை it will bring it to me, then I will make the biochemical response inside, அதுக்கப்புறத்துலேருந்து I have a response. That is all is the mechanism of hormone action பசங்களா. ஸோ டு டெல் யூ ஸ்பெசிஃபிக்லி ஒவ்வொரு ஹார்மோனுக்குமே அதோட டார்கெட் டிஷ்யூவில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசெப்டர் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் கால் த ஹார்மோன் ரிசெப்டர்ஸ். அது அந்த டார்கெட் டிஷ்யூவில் மட்டுமே இருக்கிற ஒரு ரிசெப்டர். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டராக இருக்கலாம், இல்லை இன்ட்ராசெல்லுலர் அதாவது நியூக்ளியர் ரிசெப்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு ஹார்மோன் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம். நான் லெட்டர் எடுத்து படித்த உடனே என்ன ஆகும், எடுத்து படித்த உடனே ஒரு பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் வில் கம். ஓகே, ஸோ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்ததுனால இட் வில் லீட் டு சம் பயோகெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் தேர்ஃபோர் இட் கேன் பி சீன் ஆஸ் அ ஃபிசியோலாஜிக்கல்
ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ரிசெப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு ஒன்லி ஒன் ஹார்மோன். நான் சொன்ன மாதிரி லெட்ஸே தைராய்டு கொடுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனை அப்படியே தைராய்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 க்ரோத் ஹார்மோன் கிராஸ் பண்ணாலோ இல்லை ப்ரொலாக்டின் கிராஸ் பண்ணாலோ மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அப்போது என் பாடியில் தாறுமாற ரியாக்ஷன் நடக்கும். கரெக்டாக? ஸோ எப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் வருதோ அப்போ மட்டும்தான் நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ மட்டும்தான் நான் ரியாக்ட் பண்ணுவேன். மிச்சவங்க யாராவது அவங்க வரதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வந்தாங்க லெட்டர் எடுத்துட்டு அப்படின்னா நோ, அவங்க வர வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஹார்மோன் ஆக்ஷன் இன் த பாடி பசங்களா. ஓகே, ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் கெமிக்கல் நேச்சர், ஓகே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து கேன் கிராஸ் த லிபிட் பைலேயர், ஒரு சில ஹார்மோன்ஸ் கேனாட் கிராஸ் திஸ் லிபிட் பைலேயர். அப்போது வாட் ஆர் தீஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பெப்டைட் or the protein hormones, insulin, glucagon, all the hypothalamic hormones, pituitary hormones, எல்லாமே will come under the protein hormones or the peptide hormones. Okay, அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிராய்ட்ஸ் ஓகே இருக்கு. ஸ்டிராய்ட்ஸ் வந்து தே கேன் கிராஸ் த லிபிட் பைலேயர் பிகாஸ் ஸ்டிராய்ட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுல தான் ஸ்டிராய்டு வருது. ஸோ தே கேன் ஈஸியாக கிராஸ் த லிபிட் பைலேயர். ஓகே, ஸோ நம்ம வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போந்துடும். ஸோ இந்த ஸ்டிராய்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிசால், ஓகே, டெஸ்டாஸ்டரான், எஸ்ட்ரோஜென் ஆர் எஸ்ட்ராடயால், ரெண்டுமே வந்து இட் ரிஃபரிங் டு த சேம் ஹார்மோன். ஸோ எஸ்ட்ரோடயால் ஆர் எஸ்ட்ரோஜென் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டெராய்டல் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ஈஸிலி என்டர் இன்சைட். அதே மாதிரி த அயோடோதைரோனின்ஸ், ஓகே, the tetraiodothyronins or the triiodothyronins எல்லாமே வந்து அது தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து they can enter the cell easily. ஓகே, அதே மாதிரி அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் லைக் எபினெஃப்ரின் வந்து வர முடியாது, வெளியே தான் நிற்கணும். ஸோ ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் ஹார்மோன்ஸ் லைக் எபினெஃப்ரின் அதாவது அட்ரினலின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே தான் நிற்கணும். அவங்கள உள்ளே கூட்டு வரத்துக்கு we need a secondary messenger. Like I said, cyclic AMP is a very very important secondary messenger. ஸோ அந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ் வந்து என்னோட இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு உள்ளே வரும். ஓகே, இதே ஸ்டிராய்ட்ஸ் இல்லாட்டி அயோடோதைரோனின்ஸ் அப்படின்னா வந்து ஈஸியாக இட் கேன் ஸ்டே ஆன் தி அவுட் சைட் இட் செல்ஃப். இட் இஸ் நாட் ரிக்வயர் தட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஒரு செகண்டரி மெசஞ்சர் வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஓகே பசங்களா, ஸோ இந்த சாப்டர்ல கம்ப்ளீட்டா நம்ம வந்து இன்க்ளூடிங் கிளாண்ட்ஸ், அது எங்கெங்க இருக்கு, என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது, என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி எப்படி அதோடைய ஆக்ஷன் நடக்குது, ஹவு இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகே பசங்களா, ஸோ இதை தவிர இதுக்கப்புறமா நீங்கள் போய் என்சிஆர்டி படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ join our WhatsApp community. வேறு எந்த டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம். ஓகே பசங்களா, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சூப்பராக போய் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.